Putri Saditi Selvam Sandhya Deepo Namaskute. Super. அப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இன்ஜினியரிங் பேசு. அடுத்தது இன்ஜினியரிங் பிகம் அ குட் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லாமே பாசிட்டிவா இருந்தது. இப்படிலாம் சொல்லும் போது அந்த பொண்ணு கடைசியில் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குது. பரவாயில்ல, ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் தான். ஏன்னா இன்னைக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்க போகுது. இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லைன்னு சொல்ல போய் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சாதான் வேலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உலகம் மாறிட்டு இருக்கு. Everything is going to be automated, digitalization. நிறைய பேர் பேசினாங்க, பட் அந்த ரியாலிட்டி வேர்ல்டுக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போகணும். என்ன நடக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமேல் நம்ம சும்மா காலேஜுக்கு வந்தோம், படிச்சோம், அசைன்மெண்ட் எழுதணும், மார்க் வாங்கணும், யாராவது பெரிய ஜாப் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க மணக்குள விநாயகர் மாதிரி ஒரு நல்ல காலேஜ் படிக்கும் போது should aim to be ட்ரீம் ஜாப் தான் சொல்வேன். இது இப்போ புரியாது, எப்பவுமே இப்போ பசங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் எப்பவுமே சொல்றேன், இந்த ஃபைனல் இயர் ஆக்சுவலி எல்லாமே சொன்னாங்க இன்ஜினியரிங் 4 years, எனக்கு தெரிஞ்ச 3 years தான். அது நல்லா புரிஞ்சுக்கோ. 3 வருஷம் தான் இன்ஜினியரிங், 4வது வருஷம் பிகினிங்லயே பிளேஸ்மெண்ட் வந்துடும். அவ 3 வருஷம் தான். 4வது வருஷம் எப்பவுமே ட்ரெட்ஃபுல் இயர்னு சொல்வேன். ஏன்னா நீ நினைச்சு பாரு, நீ ஃபைனல் இயர் படிக்கிற, ஒரு பையனுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம், ஒரு பையனுக்கு 20 லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரே கிளாஸ்ல. கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே 17 லட்சம் ரூபாய் வித்தியாசம். அப்பதான் புரியும். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு மனிதனுக்கு சோகமான வார்த்தைகள், தி மோஸ்ட் saddest words in anybody's life என்ன தெரியுங்களா? ஐயோ நான் செஞ்சிருக்கலாமே, I should have learned this. Don't have these words when you enter for final year. அப்பதான் புரியும். இது நமக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு சார். நீ அடுத்த 3 வருஷம் படிக்கிறது இஸ் ஆல்ரெடி அவுடேட்டட். இன்னைக்கு நாம எல்லாம் பேசணும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங். 4 வருஷம் கழிச்சு do you think it's going to be there? நான் 2 நாள் முன்னாடி தான் மெக்கன்சி ரிப்போர்ட் படிச்சேன். நிறைய பேர் சொல்றாங்க ஜேபி சார் சொல்றது நடக்குது அப்படின்னு. நான் ஜோசியம் பார்த்து சொல்ல மாட்டேன். You know what McKinsey report says? We have entered into the next level. Intelligent process automation வந்துருச்சு. டார்க் ஒரு டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 4 வருஷம் கழிச்சு யாருக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் ட்ரீம் ஜாப் கிடைக்கும்னா இந்த மாதிரி நியூ டெக்னாலஜி கத்துனா ஆர்டிபிஷியல் மிஷின் லேர்னிங் 1000 பேர் இருப்பான். தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு பாண்டிச்சேரி எடுத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5-3 லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. 3 லட்சம் பேருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும். அப்ப வேற மேக் மிஸ்டேக், அதுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்ப நிறைய விஷயங்கள் சார், அது நான் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அதான் நாராயணசாமி சார் சொன்னார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு. நான் அவர்கிட்ட பார்த்தால இம்மிடியா நான் மொபைல்ல காமிச்சேன். அடுத்த லெவல் வந்துருச்சு, ஏரியா ஆஃப் திங்ஸ் வந்துருச்சு, AOT. We are moving to the next level. If you are not updating, you will be outdated. இது நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. நம்ம ஜாலியா இருக்கணும், காலேஜுக்கு வரணும். சார் சாட்டர்டே சண்டே லீவ் வாங்கலாம், பொங்கலுக்கு 6 நாள் லீவா, என்ன தெரியல. அப்பா, யூ நீட் டு ஒர்க் 24/7 சார். என்னைக்கு இந்த 3 வருஷம் நீ கஷ்டப்பட்டனா நிஜமாவே அது பலன் பார்க்கலாம். இன்னும் கஷ்டப்பட்டு தான் அந்த வாழ்க்கையில சார் கரெக்டா சொன்னார், 12th வரைக்கும் நல்லா படு, அதுக்கப்புறம் ஜாலி. சத்தியமா கிடையாது. நீ 12th படிச்சதோட நீங்க 100 மடங்கு ஜாஸ்தி படிக்கணும். செல்ஃப் லேர்னிங் தான் எல்லாமே. இனிமேல் இது படி, இது யாரு அப்படின்னு சொல்ல போறது இல்லை. அதுவும் பசங்களை ஜாஸ்தி கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. இந்த பசங்கள சொல்லுங்க, எப்பவுமே என்னைக்குமே உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க இந்த பசங்க சார். கோயில் வச்சு கும்பிடலாம் இந்த பசங்களை. ஆனா உலகத்திலேயே புத்திசாலி யாருன்னா இந்த பொண்ணுங்க சார். புத்திசாலியா இருக்கிறதா ஏன் சொல்றேன் அப்படின்னா, தி மோஸ்ட் செல்ஃபிஷ் யாருன்னா கேர்ள்ஸ். கூடவே இருப்பா, பொண்ணு மாப்பிள்ள மாதிரியே கூட்டிட்டு போவா. ஸ்கூல், காலேஜ்,
கடைசியில் பார்த்தோன்னா அவன் மட்டும் தனியா பண்ணிட்டு போ, அவன்கிட்ட சொல்லவே மாட்டான். இது ஏன் சொல்றேன்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் somebody to tell you to do this, learn this அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அதுதான் நிறைய தடவை சொல்றேன், வாய்ப்பை தேடி போறவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கா. வாய்ப்பை எதிர்பார்த்தவங்க வாழ்க்கையில ஜெயிக்க சரித்திரமே இல்லை. வாய்ப்பை தேடி போகணும். ஏன்னா people have become selfish. நான் நிறைய தடவை சொன்னேன், இந்த பிஎஸ்சி டெக்ல ஒரு குரூப் இருக்கு, 8 பொண்ணுங்க 6 பசங்க. நான் நிறைய இந்த டெக்னாலஜி எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். GPT-3 இப்போ ஆர்டிபிஷியல் GPT-3 வந்துருச்சு. நீ படிக்கும்போது GPT-4 வரப்போகுது. அப்போ ஒரு பொண்ணு பிஹெச்டி இந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்றா, ஜேபி சார் எல்லாம் குரூப்ல போடாதீங்க. ஏன்னு கேட்டேன். குரூப்ல போட்டா எல்லாம் கத்துக்கலாம், அதுக்கு என்ன பண்ண, எனக்கு மட்டும் தனியா அனுப்புறேன். எப்படின்னு பாத்தீங்களா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சத்தியமா பழிச்சுக்க வேண்டிய, ஆனா உன்னை கட்டிக்கிறவன் தொலைஞ்சான்ட்டான். அவன் எங்க பாவம் எங்க இருக்கான்னு தெரியல. இல்ல உண்மை நான் பாருங்க எப்படி செல்ஃபிஷ். அவளுக்கு மட்டும் தனியா அனுப்பணுமா, சொல்லி தரணுமா? இப்படிதான் உலகம் இருக்கு. கடைசியில் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஃபைனல் வரும்போது அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு 20 லட்ச ரூபாய் சம்பளம், எனக்கு 3 லட்ச ரூபாய் சம்பளம். சத்தியமா கணக்கில் விளையாடி படிக்கும் போது 3 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது 1% ப்ராப்ளம் கூட கிடையாது. பட் how many of you are going to get 20 lakhs 30 lakhs? சேர்மன் சார் அதான் பேசினார். அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க உலகமே ஆட்டோமேஷன் சார். அன்புதம்பி சார் ரைட்டா சொன்னாரு, இந்த 40% ஆஃப் ஜாப்ஸ், ஏன்னா நான் நிறைய படிப்பேன், 40% of the jobs are vulnerable for automation. 40% jobs வந்து vulnerable for it. World Economic Forum report என்ன சொல்றது, 86 million jobs will be wiped out ங்கறாங்க 2025 குள்ள. 86 million jobs. But remember, அதே World Economic Forum reportல 96 million jobs are going to be created ங்கறாங்க. But problem is, are we prepared for the new jobs? அதுதான் இல்ல. அதுதான் அந்த காலத்துல ஒருத்தர் எழுதினாங்க, when God closes one door, he opens another door. கடவுள் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை ஓபன் பண்றாரு. அந்த புதிய கதவை இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்க பார்க்க மாட்டீங்க. இல்ல இது அப்படி நம்ம ஊர்ல அப்படிதான். 4 வருஷத்துக்கு முன்னாடி மெக்கானிக்கல் எவர் கிரீன் அப்படின்னா, இன்னைக்கு மெக்கானிக்கல் ஒரு பையன் எனக்கு சொல்லிட்டான், நல்லாவே சொன்னான், ஜேபி சார் எங்க வீட்டுல நான் எங்க அண்ணன் வந்து 12th படி 4 வருஷம் முன்னாடி 12th படிக்கும் போது ஒரு அங்கிள் வந்தாரு. எங்க அப்பா கேட்டார், என்ன படிக்கிறது? மெக்கானிக்கல் படி எவர் கிரீன் அப்படின்னாரு. அதே அங்கிள் இப்போ வந்தாரு. எங்க அப்பா கேட்டார் அதே கேள்வி, தம்பி இப்போ 12th என்ன படிக்கலாம்? மெக்கானிக்கல் மட்டும் படிக்க வச்சாருங்க, கம்ப்யூட்டர் படிக்க. என்ன அநியாயம் பாத்தீங்களா? நம்ம ஊர்ல அப்படிதான் ஒருத்தர் விழுந்தார். எனக்கு யாராவது வந்து, சார் கம்ப்யூட்டர் படிச்சா நான் 4 வருஷம் கழிச்சு ஜாப் கிடைக்குமா? நீ கம்ப்யூட்டர் படி, மெக்கானிக்கல் படி, ஈஸி படி, உன்கிட்ட திறந்த இருந்தாதான் சார் ஜாப். யார் சொன்ன கம்ப்யூட்டர் மட்டும் ஜாப்? எல்லாமே மல்டி டிசிப்ளினரி சார், இன்டர் டிசிப்ளினரி. அது நான் எப்பவுமே சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? நான் எப்பவுமே சொல்றேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் 1 வீக்ல it will be decided your career is on the upward movement or downward. If you have a very good friends, it will go upward. உன்னுடைய சக்சஸே உன்னுடைய நண்பர்கள் மூலமா தான் இருக்க போகுது சார். இந்த அடுத்த 3 வருஷம் நல்ல நண்பர்கள். ஏன்னா அப்படிதான் சில பேர் இருப்பாங்க, ஜேபி சார் டார்க்னு சொன்னாரு, இன்டெலிஜென்ட் ப்ராசஸ், வா நம்ம லைவ்ல போய் படிக்கலாம், வா போய் பார்க்கலாம் என்னன்னு. ஒரு பையன் சொன்னான், வேண்டாம் மச்சான் வாடா கேன்டீன்ல போய் ஒரு கோக் அடிக்கலாம் அப்படின்னு. முடிஞ்சு போச்சு. இதுதான் நடக்குது. அப்ப யார் உன் கூட வந்து கத்துக்க போறாங்க? அதுதான் வேர்ல்ட். we are entering into a different world. இப்ப அதான் நாராயணசாமி சொல்ல நிறைய படிப்பேன். கம்ப்யூட்டிங் இன் தி ஏஜ் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு புக்கு. எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பாத்தீங்களா, அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு கை தட்டலாம். ரெக்கார்ட் பண்றாரு பேசுறது. உங்க பையனுக்காக பண்ணீங்களா சார்? கண்டிப்பா கை தட்டலாம் சார். பசங்க நான் சொல்ற டெக்னாலஜி எத்தனை பேர் எழுதுனீங்களா? எழுதலையே? நீங்களும் ரெக்கார்ட் தான் பண்றீங்களா? பரவாயில்ல, புதுசாரி. இல்ல நான் சொல்ற ஒவ்வொரு வேர்டும் போய் கூகுள்ல போய் பாரு என்ன நடக்குது. ஞாபகம் இருக்காது. யாராவது வந்து சொல்லுவாங்களா? சொல்லவும் மாட்டாங்க. அதனாலதான் we stay back. நான் எப்பவுமே சொல்றேன், if you are not moving forward, it means you are moving backward because somebody is going to overtake us. அதனால புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய குரு கலாம் சார் நிறைய மிஸ் பண்றார். அவர் எப்பவுமே சொல்வாரு,
நீ உன்னுடைய சக்சஸே ஒரு தடவை சொன்னாரு, நீ வந்து நிறைய கேட்டுக்கிற லிசனிங் கெப்பாசிட்டிக்கு வர. உண்மை சார், யார் என்ன பேசினாலும் மொபைலில் பேசினாலும் என்னென்ன பேசினாலும் நான் வந்து மைண்டில் போயிட்டே இருக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நோட்ஸ் எடுத்துக்குவேன். அது எழுத தெரியணும். நான் வந்து இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு இங்க கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் வருதா, அப்ப கூட நீ யூ ஷுட் ஹேவ் எ நோட் பேட். யாராவது சீஃப் கெஸ்ட் அது சிவகார்த்திகேயனா இருக்கலாம், சூர்யாவா இருக்கலாம், எந்த ஆக்டர்ஸ் வரலாம், கல்ச்சரல்ஸ்க்கு யார் வேணா வரலாம். அவங்க சொல்ற சில பாயிண்ட்ஸ் எல்லா பேச்சாளரும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. அதையே நம்ம குறித்துக் கொள்ளக்கூடாது. அது பண்ணதே கிடையாது, அப்படியே ஆண் பார்க்கணும். நல்லா அதான் சொல்றேன் சார், நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் கிடையாது சார். இந்த உலகம் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 2 நாள் முன்னாடி கூட ரேடியோ மிர்ச்சியில் என்கிட்ட கேட்டாங்க, ஜேபி சார் இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லை, இன்ஜினியரிங் படிச்சா வேலை, சடனா என்ன சார் நடந்தது அப்படின்னு கேட்டாங்க. நான் அதான் சொன்னேன், உலகமே டிஜிட்டலைசேஷன், ஆட்டோமேஷன், இதெல்லாம் ஜஸ்ட் அ பிகினிங். நீ பார்த்தனா 5 வருஷம் கழிச்சு டெக்னாலஜி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஆர்ட்ஸ் படி, சயின்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, மெடிக்கல் படி, லா படி, எது படிச்சாலும் டெக்னாலஜி தெரியாம சர்வே ஆக முடியாது. அப்போ டெக்னாலஜி படிக்கணும்னா இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். உலகமே ஐ ஹேவ் டு கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ். இப்ப சார்லாம் பேசுனது அவங்க பேசினாங்க. இப்ப நான் கமிங் டு ரியல் டைம் வேர்ல்ட். இப்ப சொன்னார் இல்லையா, கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன், டிஜிட்டலைசேஷன். அவர் வந்து நாராயணசாமி சார் சொன்னாரு கேஷ்லெஸ் எக்கனாமி. ஞாபகம் பேசினது கேஷ்லெஸ் எக்கனாமி we are going to have. அது நான் உதாரணம் சொல்றேன். இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, கோக். நான் சொல்றது ஒரு ப்ராடக்ட் கோக். அப்போ நினைச்சு பாருங்க, உலகத்தில் எத்தனை ப்ராடக்ட் இருக்கு, எத்தனை ப்ராடக்ட் நம்ம டிஜிட்டலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ கோக் என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூஎஸ்ல இப்போ கோக் வந்து நிறைய அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, ஃபிளெக்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுக்கு வந்து பில் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பில் போர்டில் வந்து டிஜிட்டல் கோக்ஸ் இருக்கும், பார் கோட். இப்போ நீ வந்து உனக்கு கோக் ரொம்ப பிடிக்கும், நீ வந்து கார்ல போயிட்டு இருக்க, யூ வாண்ட் டு ஃபீல் லைக் ஹேவிங் கோக். நீ அந்த உன்னுடைய மொபைல் போன், ஸ்மார்ட் போன் எடுத்தா அந்த 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே வந்து யூ கேன் டேக் ஸ்கேன் இட். அடுத்த செகண்ட் உன்னுடைய மொபைல்ல வந்து எத்தனை கோக் வேணும்னு கேட்கும். ஒரு 4 கோக் போட்டோன்னா இமீடியட்டா உன் பாஸ்வேர்டு கொடுத்தனா அந்த அக்கௌண்ட், உன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடும். உனக்கு 4 டிஜிட்டல் கோக் உன்னுடைய ஸ்மார்ட் போன்ல வந்துடும். அடுத்தது நடுவில் அடியாரானது போன் வருது, கோக் சாப்பிடணும்னா இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம பர்ஸ் எடுத்துட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இனிமேல் ஃபியூச்சர்ல உன்கிட்ட 4 கோக் இருக்கு. இந்த 4 கோக்கை நீ அவனுக்கு கொடுத்தனா ஐஓடி மூலமா, இன்டர்நெட் மூலமா அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுற. இப்போ அவங்க வந்து கடை வச்சிருக்காங்க, அவங்களுடைய மொபைலுக்கு 4 இது கொடுத்துட்டாங்கன்னா, கோக் டிஜிட்டல் கோக் கொடுத்தனா ஆக்சுவல் கோக் உனக்கு 4 கொடுத்துருவான். சார் புரியுதா நான் சொல்றது? டிஜிட்டலைசேஷன் ஒரு ப்ராடக்ட். இப்போ இனிமேல் 5 வருஷம் கழிச்சு மணக்குள்ள இதெல்லாம் காஃபி சாப்பிட்டா அவங்க முதல்ல நீ டிஜிட்டல் காஃபின்னு உங்களுடைய மொபைல்ல இருக்கும். கேண்டீன் போனோம்னா டிஜிட்டல் காஃபி டிரான்ஸ்ஃபர் வந்துடும். சார் புரியுதா நான் சொல்றது? எல்லாமே மாறப்போகுது. இப்ப யார் பண்ணலாம்? இப்ப அது கூட ஒரு ப்ராஜெக்டா பண்ணலாம். கேண்டீன்ல இப்ப மணக்குள்ள விநாயகர்ல என்னென்ன கேண்டீன்ல என்னென்ன இருக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஆப் பண்ணலாமே. அதான் புத்திசாலி. அதான் அன்புதம்பி சார் சூப்பரா சொன்னாரு, என்டர்பிரினர்ஷிப். இந்த 10 பேர் அவங்க தான் சார் சம்பாதிக்கிற அந்த வேல்யூவேஷன் ஒண்ணுமே இல்லாது. பாத்தீங்களா இந்த ட்ரீம் 11 ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஐபிஎல் மேட்ச்லாம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அது என்னது அது? ஆன்லைன் கேம் ஒண்ணுமே இல்லை சார். அதுக்கு வந்து $400 பில்லியன் வந்து வேல்யூவேஷன் போட்டு இப்போ வந்து $600 மில்லியன் வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒண்ணுமே வேல்யூவேஷன்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. எல்லாமே கம்ப்ளீட் வேர்ல்டு வந்து டேட்டா டிஜிட்டலைசேஷன். அதுவும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இப்போ 2 நாள் முன்னாடி பேப்பர்ல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேசினார்? தமிழ்நாடு இஸ் கோயிங் டு பிகம் அ டேட்டா கேபிட்டல். அன்பு தம்பி சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். வை அவங்களுக்கு தெரியுங்களா? இன்னைக்கு டேட்டா கம்ப்ளீட் வந்து டேட்டாஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? யூஎஸ்ல தான் இருக்கு. இப்போ அது ஆக்சுவலி ஸ்ப்ரெட். அந்த கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள் லக்கு பாத்தீங்களா தமிழ்நாடுக்கு? அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து இட் இஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ சென்னை. ஹியூஜ் அட்வான்டேஜ்.
அப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் is related. You know how many data's related companies are going to come into Tamil Nadu? எனக்கே வந்து 3 கம்பெனி ஜேபி சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கர் சிட்டியில் 100 ஏக்கர் எங்கே போய் வாங்குறது அவன் கேட்குறான். பயமா இருக்கு சார் வேர்ல்டு மூவிங் பண்ணுறது. அதான் இப்போ சொல்றேன், என்ன தேவை ஃபியூச்சரில்? ஆர் வி ரெடி ஃபார் ஃபியூச்சர்? If you are preparing for today, you are jobless tomorrow. We need to prepare for future. எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஃபியூச்சர் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்கிட்ட எல்லாம் நம்ம லைன் போட்ட ரோடு போட்டு பிரிட்ஜு போடுறாங்க. நான் மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜில் இண்டக்ஷன் டேல பேசும்போது சொன்னேன், ஸ்டார்பக் காஃபி இது வந்து இண்டக்ஷன் டே ப்ரோக்ராம்ல விஐடியில் பேசுவேன், வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். அப்போ கம்பேரிங் பண்ணுற ஒரு 3 கேர்ள்ஸ் அந்த 2 பசங்க 15 நாள்ல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரான். அரண்டு போயிட்டேன். ஸ்டார்பக் காஃபியில் எப்படி தெரியுமா இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டார்பக் காஃபி போனேன்னா இப்போ நீ லைன்ல நிற்கணும். நீ வந்து உனக்கு என்ன காப்பிச்சினோ பிடிக்குமா, கோல்டு காஃபி பிடிக்குமா, ஹாட் காஃபி பிடிக்குமா, என்ன க்ரீமு, எவ்வளோ சுகரு, என்ன மாதிரி உனக்கு அரோமா வேணும், எல்லாமே கேட்குது. எல்லாமே டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சு. இனிமேல் ஃபியூச்சரில் எப்படி தெரியுங்களா, எனிவேர் இந்த வேர்ல்ட் when you enter Starbucks coffee, உன் ஆப் இருக்கும். இந்த ஸ்டார்பக் காஃபி ஆப் பண்ணோன்னா there will be a barcode. இந்த barcode காமிச்சோம்னா வெல்கம் ஜேபி சார் டு பாண்டிச்சேரி ஸ்டார்பக், யுவர் ஃபேவரட் கேப்புச்சினோ கேன் மீ ஆர்டர், அதுலேயே வந்துடும். நீ டிக் பண்ணனா நீ போய் உட்கார்ந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கேப்புச்சினோ உன்னுடைய டேஸ்ட்டுக்கு அந்த தெரியும். பிகாஸ் உனக்கு என்ன க்ரீம் வேணும், எவ்வளோ சுகர் வேணும், எப்படி அரோமா வேணும், ஸ்ட்ராங்காக வேணுமா, லைட்டாக வேணுமா, எல்லாம் உனக்கு வேண்டிய மாதிரி அந்த காஃபி ரெடி ஆகி உனக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டும் ஆகிடும். நினச்சி பாருங்க. இப்ப இது சொன்ன உடனே அந்த பசங்க அந்த 3rd இயர் படிக்கிறாங்க, அந்த பொண்ணுங்களும் பசங்களும் ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா அடையாள அனுபவம். அப்பதான் எனக்கு சொல்றாங்க, ஜேபி சார் தமிழ்நாடுல 52 அடையாள அனுபவம் இருக்கா, இதுல ஹைவேல. அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. நான் பாருங்க அது கால்குலேட் பண்ணி வச்சுட்டான். அவன் என்ன சொல்றான், ஜேபி சார் நீங்க அந்த ஸ்டார்பக் காஃபி பண்ணும்போது அடையாள அனுபவம் ப்ராஜெக்ட் கேட்டோம், சரின்ட்டாங்க. என்ன தெரியுமா, ஃபியூச்சர் அடையாள அனுபவம் இனிமேல் நடக்க போகுது. இப்படி போய் காலையில் டிஃபன் சாப்பிட்றேன். அந்த பொண்ணு கேட்குறா, ஜேபி சார் உங்களுக்கு அடையாள அனுபவம் என்ன பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் அங்கே வந்து நெய் மசாலா தோசையும் சாம்பார் வடையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சூப்பர். இப்போ அடுத்த அடையாள அனுபவம் போகும்போது அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அது வரத்துக்கு 1 year ஆகிடும். அது டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா அந்த நீ ஆப் ஓப்பன் பண்ணால் வெல்கம் டு அடையாள அனுபவன், யுவர் ஃபேவரட்ஸ் கீ மசாலா தோசை அண்ட் சாம்பார் வடை கேன் பி ஆர்டர். புரியுதுங்களா சார்? எல்லாமே இப்படிதான் உலகம் போயிட்டு. பயமா இருக்கு சார். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கு சார். அவன் தான் சார் ஜெயிக்கிறான். அது சூப்பரா சொன்னார் அன்பு தம்பி சார். 10 பேர் அவன் தான் சார் ஜெயிக்கிறான். அதை பிகம் செல்ஃப் என்டர்பிரனர், ஹியூஜ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்றாங்க. உடனே ஒரு எக்ஸாம்பிள், பிஎஸ்சி டெக்ல ஒரு பையன் பாருங்க எவ்வளவு புத்திசாலி, யாருமே யோசிக்கல பாருங்களேன். இது ரொம்ப சின்ன விஷயம். இப்போ வந்து அமேசான் வந்து அதுக்கு வந்து வேல்யூ பண்ணி எடுத்துக்கலாமான்னு கேட்கறான். அவன் பாருங்க எவ்வளவு புத்திசாலி பாருங்க. 2nd இயர் படிக்கிறான். அவன் படிக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் 2 ஏரியா சாய்பாபா காலனியும் ஆர்எஸ் புரமும் எடுத்திருக்கான். அதுல 31 ஸ்டோர்ஸ் இருக்கு சார். நீங்க கோயம்புத்தூரா? 31 ஸ்டோர்ஸ். மேடம் நீங்க எங்க வாங்குவீங்க? பாண்டிச்சேரியில ஷாப்பிங். ஒரு மைக் கொடுங்க, இது அப்ப புரியணும். யாருமே யோசிக்காது பாருங்களேன். இல்ல மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம், ஷாப்பிங் போவீங்களா? தனியா போவீங்களா ஹஸ்பண்டோடயா? செலவு பண்றதுக்கு அவர் ரெடியா இருப்பார். புத்திசாலி போடுங்க, பரவாயில்ல. இல்ல நிறைய தடவை என் வைஃபை கூப்பிடுவாங்க, சும்மா தானே இருக்கீங்க, அது எதுக்குன்னா நாம பர்ஸ் எடுத்து கொடுக்கணும். இல்ல பரவாயில்ல, நான் இப்போ புரிஞ்சுட்டேன். ரைட் மேடம், ஷாப்பிங் எங்க பண்ணுவீங்க? பாண்டிச்சேரியில கடைக்குன்னு சொல்லாதீங்க. போத்தீஸ். அப்புறம் இல்ல சாரி சொல்லல, கிராசரிஸ் போத்தீஸ். அப்புறம் வேற என்ன ஸ்டோர்ஸ் இருக்கு? டிமார்ட் இருக்கா பாண்டிச்சேரியில? விஜய் கணபதி. அப்புறம் ரைட். இப்போ கடைசியா சுகர் எங்க வாங்கினீங்க? போத்தீஸ்ல. எவ்வளவு கிலோ? எவ்வளவு கிலோ? எவ்வளவு?
ரைட் உட்காருங்க. இப்போ அவங்க போத்தீஸ் தான் வாங்குறாங்க. அப்போ விஜய் கணக்கு இப்போ நீ ஒரு பெரிய எடுத்தீங்கன்னா ஒரு டிமார்ட் இருக்கும், ரிலையன்ஸ் இருக்கும், பழமுதிர் சோலை இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கும். அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு அங்க வந்து 38 ரூபா 37 ரூபா ஆஃபர் இருக்கும். நம்மளுக்கு தெரியாது. இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அந்த ஆப் எப்படி கிளியர் பண்ணிருக்கான், இந்த 31 ஸ்டோரை கனெக்ட் பண்றான். காலையில 6 மணிக்கு இப்போ வாங்கிடுறான், வாங்கிட்டு போட்டுறான். இன்னைக்கு மேடம் வந்து சுகர் வாங்கணும் அப்படின்னா அந்த ஆப் ஓபன் பண்ணி இன்னைக்கு சுகர் வந்து எங்க ஆஃபர், சூப்பர் ஆஃபர் இருக்கு. இப்போ வந்து பழமுதிர் சோலை இன்னைக்கு ஆஃபர் இருக்கு, 2 ரூபாய் டிஸ்கவுண்ட், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். அந்த பழமுதிர் சோலைக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா லிங்க் கொடுக்குறான். நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கலாம், இல்ல போய் நேரில் போய் வாங்கலாம். நல்லா இருக்குல்ல மேடம்? யூஸ்ஃபுல்லா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? யோசிக்கலையே நம்ம யாருமே யோசிக்கலையே. இது ஒன்னு சிம்பிள் ஆப் சார். இன்னைக்கு அமேசான் வந்து $1 பில்லியன் அதை வேல்யூ பண்றான். செகண்ட் இயர் படிக்கிற பையன் கோடி கணக்கில் இன்னைக்கு வேல்யூ ஆயிடுச்சு. இதுதான் சார் நடக்குது வாழ்க்கையில. யார் முந்திக்கு போறாங்களோ அவன் ஜெயிக்கிறான் சார். எவ்வளவோ இருக்கு சார். இன்னைக்கு பசங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பையன் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் பண்றான். என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்து அவன் ஒரு 30 கார், இப்ப இவர் வந்து மாருதி சுசுகி டிசைர் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்கான், அந்த மாருதி சுசுகி டிசைருடைய சப்போஸ் இவர் வந்து டிராவல் பண்றாரு, ஒரு ஹைவேல போகும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், பஞ்சர் ஆச்சுன்னா, சப்போஸ் சடனா பஞ்சர் ஆயிடுச்சு, டிரைவர் கிடையாது, இமீடியட்டா அந்த ஆப் ஓபன் பண்ண உடனே அதுல வீடியோ ஓபன் ஆகுது. என்ன ஓபன் ஆகுதுன்னா, இந்த மாருதி சுசுகி டிசைர்ல ஃபர்ஸ்ட் எங்க பானட் எங்க ஓபன் பண்றது, டயர் எப்படி இருக்குது, எங்க டூல்ஸ் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்னா எங்க ஜாக்கி கீழே வைக்கிறது, எப்படி அதை வந்து இது பண்றது பாருங்க. அது அப்படியே கம்ப்ளீட் விஷுவலா ஒவ்வொரு காருக்கும். இப்போ பேட்டரி வந்து டவுன் ஆயிடுச்சா, நார்மல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது எல்லாமே வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குறான் மெக்கானிக். அந்த மெக்கானிக் சப்போஸ் இது பார்க்க புரியலன்னா ஒரு மெக்கானிக்கோடைய நம்பர் கால், அதில் வந்து அந்த சிம்பிள் கொடுக்குறான், அதில் கால் பண்ணினா அந்த மெக்கானிக் பேசுறான். சூப்பர். யாருமே அதுவும் யோசிக்கலையே. இப்ப நாம என்ன பண்றோம், ஒரு மாருதி சுசுகின்னா 8000 ரூபாய் கொடுக்குறோம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ, இல்ல ஆன் ரோட் ஹெல்ப் அப்படின்னு. இவன் வெறும் 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு வரான். வெறும் 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு வரான். இதுதான் சார் உலகம். Somewhere an engineer is innovating. Any innovation will have problems, and problem is solved by another engineer. இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் நீ எப்படி வேணா வரலாம், இனோவேஷனுக்குள்ள வரலாம், அல்லது வந்து ப்ராப்ளம் சால்விங்ல வரலாம். உலகம் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு சார். ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீ என்ன பிரான்ச் வேணா படி. ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து, இனிமேல் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறியா, டோன்ட் ஹேவ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் டெக்னாலஜி. எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுங்கிறது ஒன் இன் நாட் கிளாஸ், பிகாஸ் எல்லாமே இன்டர் டிசிப்ளினரி மல்டி டிசிப்ளினரி தான். ஈவன் ஃபுட் ப்ராடக்ட்ல கூட மாறப்போகுது. இப்போ நீ ஃபுட் டெக்னாலஜி எடுக்கிறியா, கவலைப்பட வேண்டியது இல்லையா? How many of you know the most latest innovation? 3D printing food வந்துருச்சு. 3D printing food. Food is manufactured by 3D printers. ஒரு ஜெர்மன் கம்பெனி. போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு. Biomark innovations are taking place unbelievable. இன்னொரு innovation, ஒவ்வொரு ஃபுட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈவன் every woman has to go through this app. நீ கூகுள்ல போய் கன்சியூமர் பிசிக்ஸ் ஒரு இஸ்ரேல்ல ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் வந்து கன்சியூமர் பிசிக்ஸ். அவங்க ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஆப் சார். அது இந்தியாவில் இன்னும் வரல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாமே இன்டகிரேஷன் ஆஃப் ஃபுட்